அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு வெளியான நற்செய்தி. நீர்வெட்டு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. யாழில் பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்வில் தூங்கி வழிந்த வடக்கு கல்வி அதிகாரிகள். தரம் 5 புலமை பரிசில் தொடர்பில் விசேட அறிவிப்பு. இலங்கையில் திருமணம் செய்ய உள்ளோருக்கு மகிழ்ச்சி செய்தி. நாடளாவிய ரீதியில் ஆயிரக்கணக்கானோர் கைது. 8 தேசிய அடையாள அட்டைகளை வைத்திருந்தவர் அதிரடி கைது. நிர்வாணமாக சைக்கிளில் சென்ற நபரின் காணொளியால் வெடித்த சர்ச்சை. மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு புதிய வீடு கட்டுவதற்கு வீடுகளை புதுப்பிக்க நிதி கடன்கள் வழங்கப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் வீட்டு வசதி பிரச்சினையை அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் தீர்க்க அரசாங்கம் முயற்சித்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் வீட்டு வசதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், முந்தைய நிர்வாகங்களைப் போலல்லாமல் சரியான அமைப்பின் மூலம் பொருத்தமான நபர்கள் மட்டுமே இதற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். முன்னைய அரசாங்கம் வீட்டு வசதி விளம்பர பிரச்சாரங்களுக்காக மட்டும் 520 மில்லியன் ரூபாய்களை செலவிட்டது. இதுவும் பொதுமக்களின் பணம்தான். இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் 140 பேருக்கு உதவி வழங்கி வருவதாகவும் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் நிதி கடன்கள் கிடைக்கும் மற்றும் 80க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு 1 மில்லியன் கடன்கள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு நாளை 12 மணி நேர நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை காலை 10 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரையான 12 மணித்தியாலங்கள் இவ்வாறு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. களுத்துறை நீர்வளங்கள் அமைப்பின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த நீர்வெட்டு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி களுத்துறை தெற்கு, களுத்துறை வடக்கு, நாகுட, பஸ்கடுவ, பொத்துப்பட்டிய, வாத்துவ ஆகிய பிரதேசங்களில் இந்த நீர் விநியோக தடை நடைமுறையில் இருக்கும் என அந்த சபை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வருகை தந்த பிரதமர் ஹரணி அமரசூரிய வடக்கு மாகாண கல்வியை எவ்வாறு முன்னேற்றுவது என்பது தொடர்பில் கலந்துரையாடல் நடத்திய வேளை வடக்கு கல்வி அதிகாரிகள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. நடைபெற்ற கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் பிரகாரம் வடக்கு மாகாணம் பின்தள்ளப்பட்டமை தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய உரையாற்றிக் கொண்டிருந்த நிலையில் சில கல்வி உயர் அதிகாரிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டத்தில் பிரதமர் வடக்கு கல்வி நிலை பின்னோக்கி செல்வதற்கு அதிகாரிகளின் அசமந்த போக்கே காரணம் என குறிப்பிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடைபெறவுள்ள நிலையில் சட்ட உத்தரவுகளை மீறுவோருக்கு எதிராக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. 1968ஆம் ஆண்டு 25ஆம் எண் பொது பரீட்சைகள் சட்டத்தின் விதிகளின் கீழ் இந்த உத்தரவுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மேலும் இந்த உத்தரவுகளை மீறும் எந்தவொரு நபர், நிறுவனம் அல்லது பிற தரப்பினருக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இது தடை நடைமுறையில் உள்ள காலகட்டத்தில் புலமை பரிசில் தேர்வை இலக்காக கொண்டு வகுப்புகளை ஏற்பாடு செய்வது அல்லது நடத்துவது, பாடம் தொடர்பான விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவது, போலி வினாத்தாள்களை அச்சிட்டு விநியோகிப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து உங்களுக்கு ஏதேனும் தகவல் இருந்தால் அருகிலுள்ள காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கலாம் என விளக்கம் அளித்துள்ளார். இலங்கையில் புதுமண தம்பதிகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் அரசாங்கத்தால் செயற்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார்.
திருமணத்துக்கு பின்னர் தங்கள் சொந்த வீட்டில் வாழ விரும்பும் இளம் தலைமுறையினரின் கனவை இந்த திட்டம் நிறைவேற்றும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள வீட்டு வசதி பிரச்சினையை தீர்க்கும் நோக்கில் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 4479 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கண்டியில் சிறப்பு சோதனை நடவடிக்கையின் போது 8 தேசிய அடையாள அட்டைகளை வைத்திருந்த ஒருவர் உட்பட பலர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் கண்காணிப்பாளர் அனுருத்த பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த முறை கண்டிய சில பெரஹரா ரந்தேவி பெரஹராவை காண ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பணியில் உள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு கூடுதலாக போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்படும் என போலீஸ் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். போலீஸ் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் அனுருத்த பண்டாரநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். பெரஹராவை பார்ப்பது என்ற போலி காரணத்தின் கீழ் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் பொதுமக்களிடையே இருப்பதால் சந்தேகத்துக்கிடமான நபர்களை அடையாளம் கண்டால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் அதிகாரிக்கு அறிவிக்குமாறும் அவர் பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளார். கந்தாடை நகரின் நடுவில் முற்றிலும் நிர்வாணமாக சைக்கிளில் செல்லும் நபர் ஒருவரின் காணொலி இணையத்தில் வைரலாகியுள்ளது. இந்த சம்பவம் வாகனம் ஒன்றின் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவானதை அடுத்து பொதுமக்களின் கவனத்துக்குள்ளாகியுள்ளது. சமூக ஊடகங்களில் பரவலாக பரவி வரும் இந்த காட்சியில் அந்த நபர் தனது சைக்கிளின் கைப்பிடியின் இருபுறமும் தனது ஆடைகளை பிடித்துக் கொண்டு நிர்வாணமாக பயணித்துள்ளார். பகலில் இந்த சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த நபரை அடையாளம் காணவும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் போலீசார் வீடியோ காட்சிகளை ஆராய்ந்து வருகின்றனர். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது வயல்வெளிகள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் திறந்த நீர்நிலைகள் போன்ற திறந்தவெளி பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இடி முழக்கத்தின் போது கம்பி தொடர்புள்ள தொலைபேசி மற்றும் மின் இணைப்புள்ள மின் உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளவும். துவைச்சக்கர வண்டிகள், உழவு இயந்திரங்கள், படகுகள் போன்ற திறந்த வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளவும். விழக்கூடிய மற்றும் விழுந்த மரங்கள், மின்கம்பிகள் குறித்து அவதானமாக இருக்கவும். அவசர உதவிகளுக்கு உங்கள் பிரதேச அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளை தொடர்பு கொள்ளவும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.